இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு நாம் ஓத வேண்டிய 3 சிறந்த துஆக்களினை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் அருளப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று. இந்த அருட்கொடையானது அனைத்து மக்களுக்கும் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுவது கிடையாது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய உணவு முறைகள் இன்னும் இது போன்ற நிறைய விடயங்களினால் இந்த பிரச்சினையானது நிறைய மக்களிடம் காணப்படுகின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறாக குழந்தை பாக்கியம் பற்றியும் அதை அடைவதற்கான துஆக்கள் பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனது திருமறையில் குறிப்பிட்டு கூறியுள்ளான். அதில் முதலாவதாக ரப்பி ஹப்லி மில்லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக சமீஉத் துஆ. இதனுடைய பொருள், இறைவனே, உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடுத்தருள்வோனாக இருக்கின்றாய். சூரா ஆல இம்ரான் 38வது வசனம். இரண்டாவது துஆ ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். இதனுடைய பொருள், என்னுடைய இறைவா, நீ எனக்கு சாலிகான ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக. சூரத்துல் சஃபாத் 100வது வசனம். மூன்றாவது துஆ ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த ஹைருல் வாரிசீன். இதனுடைய பொருள், என் இறைவா, நீ என்னை சந்ததி இல்லாமல் ஒற்றையாக விட்டுவிடாதே. நீயோ அனந்தரன் கொள்வோரில் மிகவும் மேலானவன். சூரா அன்பியா 89வது வசனம். இந்த குறிப்பிட்ட 3 துஆக்களையும் அரபி மொழியில் தான் கேட்க வேண்டும் என்று எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. தமிழ் மொழியிலும் நமக்கு தெரிந்தது போல ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கும் பிறகும் நாம் இந்த துஆக்களினை கேட்கலாம். அல்லாஹ்வின் மீது மட்டும் முழுமையான நம்பிக்கை வைத்து துஆ செய்து கொண்டு இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் மருத்துவம் பார்ப்பதும் சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, மருத்துவம் செய்யுங்கள். எந்த ஒரு நோயையும் அதற்குரிய மருந்தில்லாமல் அல்லாஹ் இறக்கவில்லை. ஹதீஸ் இடம்பெறும் நூல் திருமிதி. இறை நம்பிக்கையுடன் சேர்ந்த மருத்துவம் சிறந்த நன்மையை அளிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.